லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கோல்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோல்டு வந்து இப்போது பை பண்ணலாமா, இல்லை மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ என்ன ஃபார்மேஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் சில பேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போது வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு பையிங் பொசிஷன் எடுக்கிற மாதிரி. இதுவே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க போகிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு கோல்டில் வந்து எஸ்ஐபி போட போகிறீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கீழே வர வர நம்ம என்ன பண்ணுறோன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் கிடையாது. ஏன்னா திரும்பியும் கோல்டு வந்து மேலே போகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டில் கொடுக்கும். ஓகே, அதனால் நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்குறதா இருந்தால் ஜஸ்ட் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 500 rupees வந்து கம்மி ஆக நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்கன்னா மந்த்லி பேசிஸ் வந்து கீழே வந்தாலும் குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது திரும்பி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சில்வரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போது கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24% ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 24% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருந்தது. இதுவே நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 48 to 50% கிட்ட இது வரையும் வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் வந்து ஃபாலாக இருக்குது. ஏன்னா இப்போது கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம சொன்ன ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வரோட அந்த மொமெண்டம் சரி, அந்த வால்டைட்டி வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து சில்வரில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 24% ஃபால் ஆகும்போது சில்வர் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து இது வரையும் நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஃபாலாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து இப்போது நம்ம சில்வர் வந்து அக்யூமுலேட் பண்ணலாமா, இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் இன்னும் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கரண்ட்டாக சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, இப்போ நியர்பை சப்போர்ட் லெவல்ஸ்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது சில்வர் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆனதுக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது கோல்டு சில்வர் இது ரெண்டும் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 6 to 8 months பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இப்போது இதுக்கு மேஜராக ரீசன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டர்க்கி, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, இவங்க 2 பேர் தான் வந்து கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹியூஜாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதே டைம் ப்ரெஷியஸ் மெட்டல்னு சொல்லும்போது இந்த 2 கண்ட்ரீஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க 2 பேர் வந்து செல் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபாலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ அவங்க ஏன் வந்து இது செல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட கரன்சியை வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நம்மளோட கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 97 rupees வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95 rupees வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது டே பை டே வந்து நம்மளோட கரன்சி மட்டும் கிடையாது, குளோபலாக வந்து எல்லா கரன்சியும் வந்து டே பை டே வந்து நமக்கு வந்து வீக்கர் ஆகுது. இதில் வந்து நீங்கள் டர்க்கி அந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 rupees இந்தியன் ருபீஸாக வந்து இது கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 8 rupees இருக்கிறது வந்து இன்றைக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 rupees அரௌண்ட் ஒரு 2 rupees கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இதுவே வந்து நீங்கள் ரஷ்யன் கரன்சி இது வந்து நம்மளுக்கு இந்தியன் ருபீஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 1.8 இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.21 வந்து ஒரு ஐஎன்ஆரில் பார்க்கும்போது 1.21 வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. அவங்க பல்காக செல் பண்ணும்போது இப்போது கோல்டு அண்ட் சில்வர் வந்து மேஜராக வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்போது இவங்க மட்டும் செல் பண்ணுறதுனால கோல்டு வந்து ஃபால் ஆகாது, கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் வந்து ஃபால் ஆகுது. குளோபலாக எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை பண்ணும்போது தான் வந்து ஃபால் ஆகும். அப்போது இது வந்து மேஜராக வந்து காமனாக ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து பெருசாக வந்து இல்லை இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. ஏன்னா இப்போது நம்மளுக்கு வந்து ரெப்போ ரேட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரெப்போ ரேட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ பாண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது கோல்டில் வந்து
அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எல்லாமே அந்த பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால தான் இது வந்து மேஜராக வந்து ஃபால் ஆனதுக்கான ஒரு ரீசனாக வந்து நான் வந்து பார்க்குறேன். இப்போது கோல்டு அண்ட் சில்வரோட ரேஷியோ, ஏன்னா இப்போது இது வந்து எவ்ரி 6 months பார்க்கும்போது இந்த ரேஷியோஸ் வந்து அவங்க டிட்டர்மின் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷியோ பார்க்கும்போது 69:1. இப்போது 69:1 சொல்கிறது வந்து இப்போது 69 ounce ஆஃப் சில்வர் வந்து செல் பண்ணால் தான் 1 ounce ஆஃப் கோல்டு வந்து இப்போது பை பண்ண முடியும். இப்போது May 2027 இப்போது June 2026 இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது இது ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 69:1 வந்து இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ ஓகே, இப்போ எல்லோரும் சொல்கிறது வந்து இல்லை பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதனால் வந்து கோல்டு சில்வர் இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இது எங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். ஏன்னா இப்போது ரெப்போ ரேட் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 years பார்க்கும்போது இப்போது ஃபெட்டோட அந்த ரெப்போ ரேட் வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஒன்று நம்மளுக்கு வந்து அன்சேஞ்சாக இருக்கும், இல்லைனா வந்து ரெப்போ ரேட் வந்து ஒரு 25 basis point வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 3 to 4 years வந்து நம்மளுக்கு வந்து பட் லாஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போது ஃபெட்டோட சேர்மேனுக்கும் சரி, அதே மாதிரி வந்து இப்போ US பிரசிடெண்ட் அந்த கிளாஷ் வந்து இருந்தது. இவங்க வந்து ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பாண்டில்ஸ் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மார்க்கெட்லேயே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோடதுலேயே வந்து இப்போ ஆர்பிஐயோட அந்த ரெப்போ ரேட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டென்யூர் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். அப்போது என்னது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இது இவங்க பண்ணும்போது டாலரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டாலரோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்கே வந்து கோல்டு பர்ச்சேசிங் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா டாலர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ கோல்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டாலர்ஸில் இருக்கிறதுனால அதோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அந்த டைமில் எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பாண்ட் மார்க்கெட். அப்போ உங்களுக்கு வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹைக் வந்து கொடுக்கல, ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகாமல் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால, ஏன்னா இப்போது எல்லாரோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 years வந்து கண்டிப்பாக பாண்ட் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பூம் ஆகும்னு சொல்லி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ எஃப்ஐயோட எல்லாத்துலேயும் வந்து எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாண்ட் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து ஃபால் ஆகிறது வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது இன்னும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்க்கும்போது அவங்க செப்டம்பர் மந்த் அந்த இதில் பார்க்கும்போது ஸ்டில் இதில் வந்து இன்னும் 25 basis point வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து டாலரோட ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்ம சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைனா வந்து வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சார்ட் அனலைஸ்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது சில்வர் பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% கிட்ட வந்து இது வரையும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது பெருசாக ஒரு பூம் இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். ஏன்னா இப்போது இது லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $55.6 ஈவினிங் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $60.5 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பை பண்ணலாமா இல்லைனா வந்து வெயிட் பண்ணலாமா சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் இதில் நம்ம பார்க்கும்போது சில்வர் வந்து பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கில் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கில் கிடையாது, இது வந்து செல்லிங்கில் இருக்குது. ஏன்னா இப்போது சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபாலாக இருக்குது. பட் இப்போது சில்வர் கரண்ட்டாக வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்ததுக்கான
ஒரு ஃபால் தான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து சில்வர் ஃபாலாக இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபிப். இப்போ வந்து நீங்கள் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிப் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 61.8 இந்த லெவல் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இதுவும் பிரேக் அவுட் ஆகிட்டு இது கீழே தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது திரும்பவும் இங்கே வந்து பையிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போது கரண்ட் சினாரியோவில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சில்வர் பார்க்கும்போது இது செல்லிங்கில் இருக்குது, இது பையிங்கில் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது ப்ரீவியஸாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து பார்க்கும்போது இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். அப்போது இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் நேரம்னா திரும்பியும் வந்து இந்த பவுன்ஸ் பேக் இங்கே ஹிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குது. அப்போது இந்த ஒரு பவுன்ஸ் பேக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு கரெக்ஷனாக தான் வந்து பார்க்குறேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்க்கல. இப்போ இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட்காக தான் வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்து கொடுக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து புல் பேக் கொடுத்ததுன்னா நியர்லி ஒரு $63 கிட்ட வந்து ஒரு புல் பேக் வந்து நம்ம சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக சில்வர் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் மார்க்கெட் ஆகுதுன்னா இந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகும் போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இந்த வாட்டியும் வந்து இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்ததுக்கான ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். அவங்க சில்வரில் வந்து இதுக்கப்புறம் ஒரு மேஜரான ஃபால் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அதே டைமில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வந்து பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அப்போது இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லோ ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $46 நேர்லி வந்து ஒரு $46 கிட்ட வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ செல்லிங்கில் இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து மேஜராக ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரையும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரணும். அப்போது இந்த ரேஞ்ச் வரும்போது நான் வந்து இது வந்து கரெக்டான டைமாக பார்க்குறேன் ஒரு அக்யூமுலேட் பண்ணுறது. இந்த ரேஞ்ச் ஹிட் பண்ணும்போது நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரேலி கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம சில்வர்லேயும் பார்க்கலாம். இப்போ நான் சில்வர் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன சொல்ல ETF வந்து நம்ம SAP இதில் வந்து நம்ம சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கோல்டு பார்க்கும்போது சில்வரில் வந்து நம்மளுக்கு வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதும் ஹையாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆனாலும் அதோட ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். அப்போது சில்வர் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது செல்லிங்கில் இருக்குது. இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரீடெஸ்ட்காக தான் வந்து இந்த பவுன்ஸ் பேக்கை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் வந்து சில்வர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது. அப்போது ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே பையிங் போகலாம். ஏன்னா இப்போது கரண்ட் சினாரியோலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் இருக்குது தெரியுது. அப்போது இதுலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து இன்டெப்த்தாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்த்திங்கன்னா சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் ஒரு ஹை டு லோ திரும்பியும் வந்து ஒரு ஹை வந்துட்டு இந்த சேனல் கூட தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்ம வந்து சில்வரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. அதனால் ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதனால் சில்வர் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து செல்லிங்கில் இருக்குது.
ஜஸ்ட் எஸ்ஐபியில் வேணால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சில்வர்லேயும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஒன்ஸ் ரிவர்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம். இது கால்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எஸ் ஓகே. அதனால் நீங்களும் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு சொல்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதை ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.